கோரிக்கைகளை ஏற்று கடலூர் மாவட்டத்தின் கிராமங்கள் தோறும் ஜேபீம் இரவு பாடசாலைகளை உருவாக்கி தொடர்ந்து கல்வி உதவிகளை வழங்கி வருகின்றோம். என் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் தங்களிடம் அனைத்து மாணவர்களுக்கும் நாம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் பண்ணுறது என்னன்னா, நம்ம எல்லாருமே கல்வி மீது விழிப்புணர்வாக இருக்கணும், தொடர்ந்து படிக்கணும், எத்தகைய காரணத்தை கொண்டும் ட்ராப் அவுட் இருக்கக்கூடாது. நல்லா படித்தாதான் இந்த சமூகத்தில் மேலே வந்து தலை சிறந்த கல்வியாளர்களாக உருவாகி அரசாங்கத்தில் உயரிய பதவியில் நம்ம உட்காந்தாதான் நாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரணம் நல்லா படிக்கணும், படிக்கிறத தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. சரியா? இதுதான் நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போது நம்மளோட முதல் குறிக்கோள் என்னவாக இருக்கணும்னா, நம்ம அப்பா அம்மாவை போல் இல்லாமல் நம்ம படிச்சுட்டு ஒரு அதிகாரியாக போய் உட்காரணும். புரியுதா? அப்பாவை போல் கூலி வேலைக்கோ அம்மாவை போல் கூலி வேலைக்கோ ஒவ்வொரு நாளும் அந்த போனாதான் நம்ம ஃபேமிலி குடும்பத்தை நடத்த முடியுன்ற அந்த மாதிரியான நெருக்கடி நம்மளோட தலைமுறைக்கு வரக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, படித்தா மட்டும்தான் அதற்கான தீர்வு கொடுக்க முடியும். அப்போ அது என்ன தீர்வுனா, நிரந்தர தீர்வு. நிரந்தர தீர்வுனா, இப்போ அப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போகிறாருன்னா இன்னொரு நாள் வேலைக்கு வேறு வீட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு இடத்துல வேலை இருக்கான்னு தேடி போகணும். உண்மையா பொய்யா? உண்மை தானே? ஆனால் நம்மளே படிச்சுட்டு ஒரு அதிகாரியாக போய் உட்காந்துட்டோன்னா அந்த நிலை நமக்கு இருக்குமா? நம்மளை எவனாவது தாழ்வான நினைப்பானா? பேரை சொல்லி கூப்பிடுவானா? பாடா போடான்னு கூப்பிடுவானா? எப்படி கூப்பிடுவான் நம்மளை? நீ போயிட்டு ஒரு அரசாங்க அதிகாரியாக நல்ல உயரிய பதவியில் உட்காந்துட்டேன்னா உன்னை எப்படி கூப்பிடுவான்? பாய்ஸை சார்னு கூப்பிடுவான். கேர்ளாக இருந்தால் எதோ மாற்றி கூப்பிடுவாங்களா? உங்கள் அப்பா பேரை சொல்லி உங்கள் வா மோளை, வா மோளை, மோளங்க வா அப்படின்னு சொல்லுவாங்களா? சிரிக்காதீங்க, உண்மையாக சொல்கிறேன். ஆனால் நம்ம படிக்கலைன்னா யார் இன்னார் மோளை இது, ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லுவாங்கல்ல. அதே நீ படிச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்தா அது அவரோட பொண்ணா அது அப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்போ அதை சொல்ல வைக்கிறதுக்கு என்ன தேவை நம்மக்கிட்ட? படிப்பு. இப்போ அந்த படிப்பை நம்ம படிக்கிறதுக்கு அம்பேத்கர் நமக்கு எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி விட்டுட்டு போயிருக்காரு. நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, படிக்கணுன்ற எண்ணமும் நம்ம படித்து முன்னேறணுன்ற ஒரு அந்த கர்வமும் தான் நமக்கு தேவை. நமக்கு உண்டான எல்லா தேவைகளையும் ஐயா நிறைவேற்றி விட்டுட்டு போயிருக்காரு. நம்ம செய்ய வேண்டியது ஒரே வேலை, டெய்லி ஸ்கூல் போகணும், நல்லா படிக்கணும், நல்லா அதிகாரத்தில் போய் உட்காரணும். அப்போ தான் நம்ம அப்பா அம்மாவை நம்ம தாத்தாவை வாடா போடான்னு கூப்பிடுவோம், நம்மளை வாங்க சார்னு கூப்பிடுவோம், வாங்க மேடம்னு கூப்பிடுவோம். இதை நம்ம செய்ய வைக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ புரட்சியாளர் அம்பேத்கரை போல பிள்ளைகளை உருவாக்கணுன்றதுக்காக அந்த அஜெண்டாவை நம்ம தூக்கிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு கிராமங்களை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? நம்ம யார் போல படிக்கணும்? அம்பேத்கரை போல படிக்கணும். சரியா? தேங்க்யூ.